TN74 பெட்டிமுக உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணபதிபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊருக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த அழகான ஊரில் ஒரு அழகான பீச் இருக்குது. அந்த பீச்சோட பேர் தான் ஆயிரங்கால் பொழிமுகம் அப்படிங்கிற பீச்சுங்க. இந்த பீச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அதுதான் லெமூர் பீச். இந்த லெமூர் பீச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகளை தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்க. நண்பர்களே, கணபதிபுரம் ஊர் மெயின் ரோட்லேருந்து இந்த கடற்கரை பகுதிக்கு வர்றது வரைக்கும் ஒரே தென்னை மரம் தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பச்சையாக அழகாக இருக்குங்க. இந்த தென்னை மரம் மூட்டில் தண்ணி தேக்கி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே பொடி பொடி மீன்களாக இருந்ததுங்க. ஒரு வழியாக இந்த தென்னந்தோப்பு நடுவில் இருக்கக்கூடிய சாலை வழியாக நம்ம நடந்து போனோம்னா அப்படியே இந்த லெமூர் பீச்சோடைய நுழைவாயில பக்கத்தில் போயிடலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த நுழைவாயில தாங்க பார்க்குறீங்க. நண்பர்களே, ஒரு வழியாக நாம் நுழைவாயில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த நுழைவாயில் பக்கத்தில் வந்ததும் வலது பக்கமாக ஒரு பெரிய கேட் போட்டிருந்தது. அந்த கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமன் சுவரில் இப்படி எழுதி போட்டிருந்தாங்க, நீர் உயிரி வளர்க்கும் மையம் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. நீர் உயிர்னால் கண்டிப்பாக தண்ணியில் வளரக்கூடிய உயிர்களாக தான் இருக்கும். அதை வளர்க்கக்கூடிய மையம்னு போட்டிருக்காங்க. எனக்கு சரியாக தெரியல நண்பர்களே. கணபதிபுரம் நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபுல்லாகவே இந்த கடலை பற்றிய எச்சரிக்கை போர்டு தாங்க எங்கே பார்த்தாலும். அவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான கடல் நினைக்கிறேன். வாங்க நம்ம இனி உள்ளே போய் ஒரு வழியாக பார்ப்போம். மெயின் வாசலை அடைச்சி போட்டிருக்காங்க. நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். வாங்க இனி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நண்பர்களே, உள்ளே போனதுமே ஒரு வலது பக்கத்தில் கருத்த கல்லில் கட்டிடம் ஒன்று இருக்குதுங்க. என்ன கட்டிடம் நான் பார்க்குறேன், குடிக்கிறதுக்காக பைப்பெல்லாம் வச்சு செட் பண்ணி ஜம்முன்னு வச்சுக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 4-5 பைப்புகள் இருக்குங்க. தண்ணி தாகத்தோடு யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது தர்ம சாஸ்தா கோவிலுங்க, அதாவது ஐயப்பன் கோவிலுங்க. இந்த ஐயப்பன் கோவில் இந்த கடற்கரை பக்கத்தில் தாங்க இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம இந்த கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டு வழியாக தாங்க நம்ம உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த காமண்டை பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு காமன் கட்டி எங்கேயாவது நீங்கள் பீச் பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த லெமூர் பீச்சை பற்றி தெரிஞ்சதுக்காண்டி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த கோவிலை பார்த்து நிறைய பேர் பிள்ளையார் கோவில்னு சொல்லியிருந்தாங்க. இது பிள்ளையார் கோவில் இருங்க, ஐயப்பன் கோவில். வாங்குங்க, இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக மேலே போகலாம். இந்த படிக்கட்டு வழியாக மேலே போகிறதாங்க கடலோட மொத்த அழகை நம்ம ரசிக்க முடியும். வாங்க மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படிக்கட்டுலாம் போட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பீச்சுக்காவது போயிருக்கீங்களா? அப்படி இல்லை, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ உங்கள் பார்வைக்கு கடல் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது கடற்கரையில் வரக்கூடிய மக்கள் அமர்ந்து கடலை ரசிக்கிறதுக்காக அவங்க கிரானைட்லேயே பெஞ்சி மாதிரிலாம் போட்டு கீழே பக்கத்துலேயே புல்வெளி மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த கடலும் ரொம்பவே அழகானதுங்க. ரொம்ப நீளமான ஒரு கடற்கரைங்க. குடும்பத்தோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நீங்கள் ஓடி கூட விளையாடலாம். ஆனால் கடலில் மட்டும் தயவு செய்து இறங்காதுங்க. பக்கத்தில் கீழே போர்டு போட்டுருந்தது நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிருப்பேன். இங்கேயும் போர்டு அதே போர்டு வச்சுருக்காங்க, கடலில் இறங்கி குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, இந்த காத்தாடி மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்குன்னே வளர்க்கப்பட்டது போல அழகாக தனியாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. வாங்க நண்பர்களே, இனி நம்ம கொஞ்சம் நேரம் நடந்து போவோம். இப்போ நடந்து போய் இந்த பீச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பெஞ்சி எல்லாம் போட்டுருன்னு சொன்னாங்க, அந்த வழியாக தான் நம்ம நடந்து போகிறோம். நண்பர்களே, நீங்கள் இந்த கடற்கரை பகுதிக்கு வரணும்னா சரியாக 11 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்குங்க. நீங்கள் நாகர்கோவிலேருந்து பஸ்ஸில் வரதா இருந்தால் கணபதிபுரம் வரக்கூடிய பஸ்லேயோ இல்லைனா ராஜாக்கமங்கலம் இல்லைனா மண்டைக்காடு வரக்கூடிய பஸ்லேயோ நீங்கள் வரலாங்க. பைக்கில் வரதா இருந்தால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 21 நிமிஷம் இல்லைனா 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துடலாங்க. நண்பர்களே, கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து சரியாக நீங்கள் இந்த பீச்சுக்கு வரணும்னா 27 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்குங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 45 நிமிடம் ஆகுங்க. நீங்கள் 45 நிமிடம் கஷ்டப்பட்டு இந்த பகுதிக்கு வந்தால் உங்களுக்கான அந்த வெகுமதி கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்பவே ஒரு அழகான இடம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் இந்த காத்தாடி மரத்தை ரொம்பவே அழகாக இருக்குது அப்படி சொன்னால் உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கடற்கரைக்காகவே செய்து விட்டது மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க நம்மளை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்கவிளை பகுதியில் உள்ள நண்பர்கள் இந்த கடற்கரைக்கு வரதா இருந்தால் உங்களுக்கு 37 கிலோமீட்டர் வருதுங்க. நீங்கள் சரியாக 1 மணிக்கூர்கிட்ட பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே நம்ம திருநெல்வேலிக்கார நண்பர்கள் இந்த கடற்கரைக்கு வரக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 91 கிலோமீட்டர் வருதுங்க. ஒரு 2 மணிக்கு மேலே நீங்கள் பயணம் பண்ணி இந்த கடற்கரைக்கு வரணுங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப பாவம் நம்ம தூத்துக்குடி நண்பர்கள் தாங்க. நீங்கள் இந்த கடற்கரைக்கு வரணும்னா 136 கிலோமீட்டர் வருங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் பைக் ஓட்ட வேண்டியிருக்கும். ரொம்பவே கஷ்டம்.
கஷ்டப்பட்டு தான் இந்த கடற்கரைக்கு வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே வந்தால் கஷ்டம் எல்லாம் மறந்து போங்க. ஒரு முறை வந்து பாருங்கள் நம்ம கணபதிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த லெமூர் பீச்சுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாளுங்க தாங்க. இந்த வாளுங்களுக்கு தொந்தரவு தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து நான் ஈவினிங் எடுத்ததுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பிறகு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து நான் காலையில் எடுத்தது. நான் காலையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போன பிறகு வீட்டில் போய் சொல்ல இந்த பொடிசுங்க ரெண்டும் நானும் வருவேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட நான் திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்த பிறகு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லியிருப்பேன் ஈவினிங் டைம் வாங்கன்னு. கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தால் மட்டும் வராதுங்க. முடியலை காதல் ஜோடிகளுக்கு தொந்தரவு தாங்க முடியலை. அதனால் நீங்கள் வரதா இருந்தால் எப்படியாவது ஒரு ஜோடியை கூட்டிகிட்டு வந்துடுங்க. நண்பர்களே, இந்த கொடி தெரியுதுல, ரெட் கலர் கொடி, இங்கே வரைக்கும் கடல் அலையை வந்திருக்குது. அலைகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு, எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குதுங்க. நீங்கள் இந்த லெமூர் பீச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க டைமில் தாங்க பயங்கரமாக அடிக்குதுங்க. அலை பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்க. அதனால தான் நம்மளை வந்து உள்ளே போக விடாமல் நம்மளை வந்து அவங்க டேஞ்சர் பகுதின்னு அறிவிச்சிருக்காங்க. கொடிகள் எல்லாம் நாட்டி இதுக்கு அங்கே போக விட மாட்டாங்க. போனாங்கன்னா உடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க. யாருமே போகலை. எல்லாருமே இந்த கொடிக்க பின்னாடி பகுதியில் தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கடலை பார்க்குறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இந்த கொடியை பார்க்குறீங்கல்ல, இந்த கொடிக்கு அங்கே போகக்கூடாதுன்னு அவங்க கொடி நாட்டியிருக்காங்க. ஆனால் நான் ஈவினிங் போன டைமில் வந்து இந்த கடல் அலைகள் வந்து இந்த கொடியவும் தாண்டி வெளியே வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து அலைகள் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தது இந்த ஏரியாவில். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு எம்பியில் தான் நான் வந்து இந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் இதை எடுக்கலை. ஆனால் இந்த கடற்கரை வந்து ரொம்பவே அழகான கடற்கரைங்க. பொதுவாக நம்ம கடற்கரைக்கு போனால் காலில் சப்பல் இல்லாமல் நடக்க முடியாது அந்த கடற்கரை மணலில். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து பீங்கானெல்லாம் அடிச்சு அதாவது கண்ணாடி பாட்டிலெல்லாம் அடித்து உடச்சி போட்டுருப்பாங்க. சில இடங்களில் முற்கள் எல்லாம் கிடக்கும். ஆனால் இந்த கடற்கரை வந்து ரொம்பவே தெளிவான கடற்கரைங்க. அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த கடற்கரை மணலில் நம்ம தைரியம் நடக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். வரட்டா.